வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்கிட்ட ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த ரெசிபி தான் நான் ஷார்ட்ஸ்ல எல்லாம் போட்டிருக்கேன். பட் இன்னைக்கு டீடைல்டா கேட்டரிங் ஸ்டைல் வத்த குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இதை செய்யறதுக்கு நம்ம வத்த குழம்பு பொடி ரெடி பண்ணிட்டு அப்புறம் தான் நம்ம வத்த குழம்பு வைக்க போறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாமா? ஸோ இன்னைக்கு செய்ய போற வத்த குழம்புக்கு வத்த குழம்பு பொடி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 4 டீஸ்பூன் வரமல்லி அதாவது தனியான்னு நம்ம சொல்லுவோம், 2 டீஸ்பூன் துவரம் பருப்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 3/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடுகு கொஞ்சம் வாசனையா இருக்கும், ஒரு சின்ன துண்டு கட்டி பெருங்காயம், நம்ம 4 டீஸ்பூன் எடுத்திருக்கோம் இல்லையா தனியா, மல்லி எடுத்திருக்கோம் இல்லையா, அதுக்கு இத்தனை காஞ்ச மிளகாய் நான் எடுத்திருக்கேன், 6 குண்டு மிளகாய் அது நல்ல காரத்தை கொடுக்கும், கொஞ்சம் கலரா இருக்கிறதுக்காக 3 காஷ்மீரி காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இவ்வளத்தையும் நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். இதை நீங்க பொடி பண்ணிக்கிட்டு 1 மாசம் வரைக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வத்த குழம்பு வைக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். 2 லெமன் சைஸ் புளியை 1 மணி நேரம் ஊற வச்சு நான் கரைச்சி வச்சிருக்கிறேன். ஒரு 2 டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்களேன், அதுல கரைச்சி வச்சிருக்கேன். அது இல்லாம 2 மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி வச்சிருக்கிறேன். அடுத்து 20 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி வச்சிருக்கேன். பட் நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கேன். அதோட 20 பல் நாட்டு பூண்டு எடுத்து வச்சிருக்கேன். நாட்டு பூண்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல வாசனையா இருக்கும். இல்ல முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம இந்த வத்த குழம்புக்கு ஒரு 3-4 வகை வத்தல் போட்டோம்னா ரொம்ப ரொம்ப வாசனையா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து சுண்டக்காய் வத்தல் எடுத்திருக்கேன், கத்திரிக்காய் வத்தல் எடுத்திருக்கேன், பாவக்காய் வத்தல், அதோட மணத்தக்காளி வத்தலும் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நீங்க சேர்த்து பாருங்க, ரொம்ப வாசனையா அருமையா இருக்குங்க. 6 மாசம் ஆனாலும் நீங்க ஃப்ரிட்ஜ்ல ஒரு பாட்டில்ல போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா எப்ப வேணாலும் எடுத்து சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து தாளிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா நான் வடகம் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட வடகம் இல்லைன்னா நீங்க ஆஸ் யூஷுவல் கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, வெந்தயம் இதை போட்டு நீங்க தாளிச்சுக்கலாம். இந்த தாளிப்பு வடகம் சேர்த்தாலுமே இந்த கடுகு 1/2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் இதையும் நான் சேர்த்துக்க போறேன். இந்த கடலைப்பருப்பு வெந்தயம் வறுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க, வாசனையா இருக்கும். அதோட குழம்புக்கு நம்ம வத்த குழம்பு பொடி ரெடி பண்ணாலும் கொஞ்சம் கலருக்காக ஒரு 2 டீஸ்பூனுக்கு நான் காஷ்மீரி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். இது காரம்லாம் இருக்காதுங்க, கொஞ்சம் கலர் தான் கொடுக்கும், which is optional. உங்களுக்கு வேண்டாம்னா நீங்க பயன்படுத்த வேண்டாம். அப்ப தாளிப்போட இந்த காஞ்ச மிளகாவும் சேர்த்து தாளிக்கணும். அம்மா எங்க வீட்டுல வந்து காஞ்ச மிளகாய் போட்டு தாளிப்பாங்க, ரொம்ப மணமா இருக்குங்க. அதனால காஞ்ச மிளகாவும் ஒரு 7-8 எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இப்போ குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ குழம்பு செய்யறதுக்கு நான் ஒரு கல் சட்டி எடுத்து ரெடியா வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு தவா எடுத்துக்கிட்டேன், இரும்பு தவால நம்ம வந்து பொடிக்கு ரெடி பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் 4 டீஸ்பூன் தனியா, தட் இஸ் வரமல்லி. சென்னையில பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஏன் நீங்க தனியா சொல்றீங்க, அப்படி பழகிடுச்சு. ஆக்சுவலி வரமல்லின்னு தான் நிறைய பேர் சொல்றாங்க. பட் எனக்கு தனியான சின்ன வயசுல இருந்து சொல்லி பழகிடுச்சு. நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, அதனால நான் சொல்றேன். ஸோ 4 டீஸ்பூன் வரமல்லி, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் துவரம் பருப்பு, 1 டீஸ்பூன் மிளகு, சீரகம், 3/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடுகு, குண்டு மிளகாய் 5, காஷ்மீரி காஞ்ச மிளகாய் உங்களுக்கு இருந்தால் போட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னா நீட்டு மிளகாய் என்ன இருக்கோ போட்டுக்கோங்க. நான் கலருக்காக ஒரு 3 மிளகாய் சேர்த்துருக்கேன். இந்த கட்டி பெருங்காயம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எண்ணெயில் பொரிச்சு சேர்த்துக்கணும். ஸோ நம்ம கடைசியாக பொரிச்சுட்டு சேர்த்துக்கலாம். ஸோ லோ ஃப்ளேமில் வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கிட்டா போதும், கலர் மாறணும்னு அவசியம் இல்லை. இது நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு வெளியில் கூட வச்சுக்கலாம். வெளியில் வச்சிங்கன்னா அப் டு 1 to 1.5 months நல்லா தான் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 வருஷம் வரைக்கும் கூட கெட்டு போகாது. ஆனால் எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக செய்கிற மாதிரி வராது இல்லையா? ஸோ 1 மாதம் மேக்ஸிமம். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஸ்பைஸ் உங்களுக்கு மீடியமாக இருக்கும். நான் இப்போ செய்யறது நல்லா ஸ்பைஸியாக சாப்பிடுவீங்க, வத்த குழம்பு கூட எனக்கு நல்லா காரமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் 5 மிளகாய்க்கு பதிலாக, குண்டு மிளகாய் 5க்கு பதிலாக 10 போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நல்லா வாசனை வருது, புகஞ்சு வருது பாருங்க. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன், ஏன்னா என்னோடது வந்து அயன் தவா, அதனால சீக்கிரமே ஆயிடும். ஸோ இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த அனல்லே கொஞ்ச நேரம் இருக்கட்டும், நல்ல வாசனை வருது. இப்போ இதை பவுடர் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி கட்டி பெருங்காயத்தை 1 டீஸ்பூன் எண்ணெயில் பொரிச்சிட்டு நம்ம அதை சேர்த்துக்கலாம். ஸோ இது வறுத்தாச்சு. இப்போ ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் எடுத்து வச்சோம் இல்லையா, அது எண்ணெயில் பொரிச்சிக்கலாம். சும்மா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க, அது பொரியறதுக்காக மட்டும்தான். அப்படியே நீங்கள் அரைக்க முடியாது, பொரிச்சு அரைச்சாதான் நல்லா இருக்கும். கட்டி பெருங்காயம் எப்படி பொரிஞ்சிருச்சுன்னு பார்க்கணுன்னா நீங்கள் இந்த மாதிரி அமுக்கும் போது அது அப்படியே உடஞ்சி வரணும், இல்லை நசுங்கணும். அப்படி இருந்தால் நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான், இதையும் வெளியில் எடுத்துடுறேன். இது எல்லாத்தையும் மழை பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். குறப்பாக இல்லை, மழைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நல்ல வாசனையாக இருக்குது இந்த பொடி. நான் பாருங்கள் நான் எந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு. இதுலேயே நீங்கள் மஞ்சத்தூள் போடுறதுனாலும் போட்டு வச்சுக்கலாம், கெட்டும் போகாது. ஓகே, இப்போ குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ வத்த குழம்பு செய்யறதுக்கு நான் கல் சட்டி எடுத்திருக்கேன். 100 ml
கடலெண்ணெய் இல்லை நல்லெண்ணெய், இது ரெண்டுத்துல எது வேணாலும் எடுத்துக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். 100 ml எடுத்துக்கோங்க, ரொம்ப ஜாஸ்தின்னு நினைக்காதீங்க. குழம்பு தாளித்து வரும்போது கரெக்டாக இருக்கும், ஏன்னா நம்ம சட்டி ஃபுல்லாக குழம்பு வைக்க போகிறோம். ஸோ இப்போ நான் வடகம் சேர்க்க போகிறேன். வடகம் இல்லாதவங்க நீங்கள் ஆஸ் யூஷுவல் கடுகு, சீரகம், வெந்தயம், கடலைப்பருப்பு, கண்டிப்பாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அதை வறுத்து செய்யும் போது ரொம்ப வாசனையாக இருக்கும், அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. எல்லாத்துலேயும் ஒரு 1/2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு மட்டும் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட வடகம் இருக்கிறதுனால நான் ஒரு பாதி உருண்டை அப்படியே சேர்த்துக்கிறேன். இதுலேயே பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம், கருவேப்பிலை எல்லாமே இருக்கும், பட் இதுக்கு ஒரு தனி வாசனை இருக்குது, அதனால நான் சேர்த்துக்கிறேன். வடகு தான் சேர்த்திங்களே, ஏன் கடலைப்பருப்பு சேர்க்குறீங்கன்னு கேட்காதீங்க, இது எக்ஸ்ட்ரா வாசனை கொடுக்கும், அதனால சேர்க்குறேன். கடுகு 1/2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். ஒரு 3/4 டீஸ்பூன் இருக்கும் வெந்தயம். இது நல்லா வறுபடட்டும். இதில் நம்ம தாளிக்கிறதுக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கணும், நல்ல வாசனை கொடுக்கும். நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா நாட்டுப்பூண்டு, ஒரு 20 பல் நாட்டுப்பூண்டு எடுத்திருக்கேன். நீங்கள் இடித்து கூட சேர்க்கலாம், நான் குட்டி குட்டியாக எடுத்துருக்கனால நான் முழுசாக அப்படியே சேர்க்குறேன். ஸோ நம்ம எடுத்து வச்சிருக்கிற வத்தலை நீங்கள் கடைசியாக நீங்கள் நல்லெண்ணெயில் வறுத்து கூட சேர்த்துக்கலாம். யூஸ்வலி நிறைய பேர் அந்த மாதிரி கேட்ரிங்கில் கூட அந்த மாதிரி செய்கிறாங்க. பட் நான் வந்து வதக்கும் போதே அந்த வடகத்துக்கு அப்புறமே நம்ம வந்து இந்த வத்தலை வறுத்துக்கலாம். நான் வந்து 3-4 வகையில் வத்தல் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த வத்தல் வேணாலும் எடுத்துக்கலாம். சுண்டக்காய் வத்தல், இல்லை மணத்தக்காளி வத்தல், இல்லை இந்த கத்திரிக்காய் வத்தல், எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதை இந்த எண்ணெயிலே வதக்கும் போது எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும் நம்மளோட குழம்புக்கு. ஸோ வத்தல் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு, பூண்டோட கலர் கூட மாறி இருக்கு. இப்போ நம்ம சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். 20 சின்ன வெங்காயத்தை நான் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது சின்ன வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் சேர்த்துக்கிறேன். ஸோ வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கியிருக்கு. இந்த அளவுக்கு வெங்காயம் நீங்கள் சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி நான் வீட்டில் செய்கிற வத்த குழம்பு எதுக்குமே தக்காளி சேர்க்கறது இல்லைங்க. இது கேட்ரிங் ஸ்டைல் இல்லை கல்யாண வீட்டு ஸ்டைலில் செய்கிற மாதிரி, அந்த மாதிரி ஸ்டைலுக்கு தக்காளி சேர்க்கறது வழக்கம் தான். சேர்த்தா நல்லாயிருக்கும், பட் எங்கள் வீட்டில் நாங்கள் சேர்க்கறது கிடையாது. ஸோ இப்போது நம்ம அரைச்ச வத்த குழம்பு பொடி 3 டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதோட நம்ம காஷ்மீரி மிளகாய் தூள் எடுத்தோம் இல்லையா கலருக்காக, அது வேணும்னா உங்களுக்கு வேணும்னா ஆப்ஷனல் சேர்த்துக்கோங்க. அது ஒரு 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இதுக்கு கல்லுப்பு சேர்த்திங்கன்னா நல்லா உரப்பாக இருக்கும். ஸோ அதனால் 2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் வேணும்னா உப்பு செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை வெங்காயத்தோடையே வதக்கிக்கலாம், அதுக்கப்புறமா நம்ம தக்காளி, புளி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போது ஒரு 3 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நம்ம முதலே சேர்க்கும் போது வெங்காயத்தோட ரொம்ப வதங்கி போயிடும். இப்போ நடுவில் சேர்க்கும் போது ரொம்ப வாசனையாக இருக்கும். நல்லா வதக்கிக்கலாம். ஃபைனலாகவும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதில் நம்ம அரைச்ச 2 தக்காளி இருக்கு இல்லையா, அதை உள்ளே சேர்த்துடலாம். இது ஒரு வதங்கின பிறகு புளி ஊற்றிக்கலாம். இப்போ தக்காளியும் எங்கே போச்சுன்னே தெரியல, நல்லா வதங்கிருச்சு. நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம 2 லெமன் சைஸ் புளி கரைச்சி வச்சோம் இல்லையா, நான் வடிகட்டி தான் வச்சுருக்கேன். அதாவது ஃபில்டர் பண்ணல, நீங்கள் கையிலேயே வடிகட்டிக்கணும். எப்போவுமே புளி குழம்புக்கு பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணிங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சியே வராது. இது கூடவே இன்னும் 1 கப்புக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா சலன்னு ஒரு கொதி வரணும். அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும். அப்போ எடுத்துட்டு நம்ம சர்வ் பண்ணலாம், இல்லை பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ கலந்துட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் குறைவாக இருக்குது, நான் மறுபடியும் 1 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ உப்பு செக் பண்ணிவிட்டு இந்த நேரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். நான் கிட்டத்தட்ட 2.5 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு கொதி வரட்டும், ஒரு சின்ன கட்டி வெல்லம் சேர்த்துக்கலாம். ஸோ நீங்கள் மிளகாய் தூள் போடும் போதோ வத்த குழம்பு பொடி போடும் போதோ மஞ்சத்தூள் வேணும்னா நீங்கள் அந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம். நான் ஆக்சுவலி மறந்துட்டேன், பட் இன்னும் குழம்பு கொதிக்க ஆரம்பிக்கல, அதனால நான் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எப்படி எல்லாமே பர்ஃபெக்டாக எடுத்து வச்சிருக்கீங்கன்னு சில பேர் கேட்டிங்கல்ல, கண்ணு பட்டுருச்சு. ஸோ இன்னைக்கு 2-3 விஷயம் மறந்துட்டேன். ஸோ நல்லா கலக்கிக்கிறேன். இப்போ லாஸ்ட்டாக மஞ்சத்தூள் போட்டதுனால பச்சை வாசனை வருமானலாம் கேட்காதீங்க. இப்போ ஒரு 2-3 நிமிஷம் நல்லா சலசலன்னு கொதிக்கும் போதே அந்த வாசனை போயிடும், அந்த பச்சை வாசனைலாம் இருக்காது. அதே மாதிரி குழம்பு சிம்மில் வச்சு எண்ணெய் பிரிகிற வரைக்கும் அந்த டைமில் அந்த ஸ்மெல்லாம் ஒன்றும் வராது. ஸோ கவலைப்படாமல் என்ன மாதிரி மறந்துட்டீங்கன்னா கடைசியில் சேர்த்துக்கோங்க. இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து ஒரு கட்டி வெல்லம் இதில் சேர்த்துக்கிறேன். அப்போ உங்களுக்கு காரம், புளிப்பு இது எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கும். நல்லா கொதிப்பு வந்துருச்சு. ஸோ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். சிம்மில் வச்சுட்டு ஒரு 15-20 நிமிஷம் எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள், அப்போ கொத்தமல்லி சேர்த்துட்டு இறக்கிடலாம். ஸோ பாருங்கள், நம்ம நினச்ச மாதிரி அந்த கலர் அவ்வளோ அருமையாக வந்திருக்கு. நல்ல டார்க் கலரில் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போது கொத்தமல்லி சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன், இன்னும் கொதிச்சிக்கிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் கல் சட்டி பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம செஞ்சு முடிச்சு கூட 1/2 மணி நேரத்துக்கு நல்ல கொதிக்கிற சூட்டில் இருக்கும். அந்த காலத்துலலாம் ஹாட் பாக்ஸ்லாம் இல்லை, இதில் தான் வைப்பாங்க. ஒரு 2 to 3 hours வார்மாகவே இருக்கும். இதை ஒரு முறை கலந்து விட்டுடலாம். ஸோ I'll show you the consistency. ஸோ
ஸோ அவ்வளோதான், நம்ம குழம்பை இப்போ மாற்றி வச்சிடலாம். இப்போ இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா இன்றைக்கே நீங்கள் சர்வ் பண்ண போகிறதுனா கண்டிப்பாக 25 பேர்லேருந்து 30 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். அவ்வளோ செஞ்சுருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் இதை 1 மாதம் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பாட்டிலில் போட்டு வச்சுட்டு எப்போ வேணுமோ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக வேலைக்கு போகிறவங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கேட்ரிங் ஸ்டைல்னு சொன்னேன் இல்லையா, கல்யாண வீட்டிலலாம் செய்கிற மாதிரி வத்த குழம்புன்னு. அதுக்காக அப்பா எனக்கு இந்த பக்கெட் வாங்கிட்டு வந்தாங்க. இதில் சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும்ல. ஸோ இன்றைக்கி இதில் தான் ஊற்றி காட்ட போகிறேன். ஸோ சின்னதாக க்யூட்டாக ஒரு பக்கெட் இருக்குது, அதுலேயே நம்ம குழம்ப சர்வ் பண்ணலாம். இட்ஸ் ஆல் அபவுட் அ ஃபீல். ஐ டோன்ட் நோ உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல, வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு. எனக்கு சமைக்கிறத விட அதை ப்ரெசென்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வீட்டில் சர்வ் பண்ணால் கூட நான் பார்த்து அதுக்குன்னு சில பாத்திரங்கள் வச்சுருக்கேன். அருமையாக இருக்குது பார்க்கவே. நம்ம இன்னும் கொஞ்சம் அப்படி போட்டு வைக்கலாம். லுக் நைஸ். யூஸ்வலி இந்த ஃபர்ஸ்ட் ஷாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நீங்கள் எல்லாருமே வீடியோக்குள்ளே வரும்போது இதை பார்த்துட்டு தான் ஓகே இதை ட்ரை பண்ணலான்னு தோணும் இல்லையா. ஸோ வி மேக் ஷுர் தட் ஃபர்ஸ்ட் ஷாட் இஸ் வெரி நைஸ் அண்ட் அப்படைசிங் அண்ட் அட்ராக்டிவ். அம்புட்டு தேங்க நல்ல சாப்பாட்டில் குழம்பு ஆறி இருந்தாலும் சூப்பராக இருக்கும், சூடாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும். அக என்னம்மா இருக்குது பாருங்கள் கலர். இது கூட நம்ம அப்பளமோ இல்லை இந்த மாதிரி பப்படமோ வச்சு சாப்பிட்டா வேற மாதிரி இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ பிசையலாமா? சின்ன குழந்தைங்கன்னா நெய் ஊற்றி கொடுங்க. நீங்கள் சாப்பிட்றதுனா வெறுமனே சாப்பிடுங்க, இல்லைன்னா நல்லெண்ணெய் கூட ஊற்றி சாப்பிடுங்க. அட்டகாசமாக இருக்கும். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வத்தல் இருக்கு இல்லையா, இந்த சுண்டக்காய் வத்தல், இதெல்லாம் தயிர் சாதத்துக்கே வச்சு சாப்பிடுவாங்க. ஓ லுக் அட் த கலர். பார்த்தாலே சாப்பிடணும் போல இருக்குங்க. ஐ அம் கோயிங் டு ஹேவ் இட். இதுக்கு இந்த மாதிரி அப்பளம். ஓ அந்த சைடு ஓடி உழு. யாருக்கெல்லாம் வேணும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ டேஸ்டிங் டைம். ஆக்சுவலி ஒரு வாய் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டேன், நல்லா தான் இருந்துச்சு. எல்லாம் வெயிட்டிங்கில் இருக்காங்க ஒரு உருண்டை கொடுப்பேன்ட்டு. ஒரு கல்யாண விருந்தில் சாப்பிட்ட மாதிரியே இருக்குது. நிச்சயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறது உண்மையா இல்லையான்னு தெரியும். ஸோ வீட்டிலேருந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது ரொம்ப தூரத்தில் இருக்காங்கன்னா இதை செஞ்சு கொடுங்க. ஆனால் அவங்களுக்கு வத்த குழம்பு பிடிக்கணும். என்னெல்லாம் கேட்டால் பிரியாணி பிடிக்குமா, வத்த குழம்பு பிடிக்குமான்னு கேட்டால் வத்த குழம்பு தான் ரொம்ப பிடிக்கும். மை மோஸ்ட் ஃபேவரட் கம்ஃபர்ட் ஃபுட். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணும்போது மறக்காமல் ஸ்டவோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்கிற சமையல் கூட சூப்பராக இருக்கும். எப்படி?